Assalamualaikum everyone. I'm Sabrun. இது உங்க ஃபியூஷன் ஃபுட் தமிழ். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாங்காங்கில் இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கான ஓசன் பார்க்கு போன ட்ரிப்போட வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈஸியான ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்துடலாம். நான் வந்து ஓசன் பார்க் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரேப்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த கிரேப் பெருசாக இருந்தது. அந்த தோல் வந்து ரொம்ப மொத்தமாக இருந்ததுனால என்னோடய கிட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க தோலை உரிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கல. நான் வந்து இந்த இதில் வந்து நல்ல ஸ்டெயின் இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஒரு ஜெல்லி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஜெல்லி மட்டும் இல்லாமல் அந்த ஜெல்லியை வச்சு ஒரு ட்ரிங்க்கும் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். நான் வந்து இந்த கிரேப்ஸை வந்து இந்த மாதிரி தோலில் வந்து லைட்டாக வந்து கீரல் போட்டுட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நார்மலான கிரேப்ஸ் சின்ன சின்ன கிரேப்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ரீன் கிரேப்ஸை தவிர வேறு பிளாக் பர்பிள் எந்த கலரில் கிடைச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு வந்து கிரேப்ஸில் வந்து தோல் பிரித்து எடுத்துக்கிட்டு ஒரு சாஸ் பேனு இல்லாட்டா இந்த மாதிரி பேனில் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தோலையும் வந்து சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. குக் பண்ண அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கிரும். இப்போ பாருங்கள் அதுக்கு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிடுச்சு. நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணலை. இதுலேயே நல்லா இதாக இருக்குது. ஸோ வந்து இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து கலர் மட்டும் இறங்கலை, அதுலேருந்து அந்த லைட்டான ஸ்வீட்னஸும் இறங்கி அந்த கிரேப்ஸ் ஜூஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது கூட நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் இந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலாட்டினை வந்து ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஜெலாட்டின் இல்லைன்னா அகரகரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதை இது கூட வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஜெலாட்டின் ஆட் பண்ணோடனே கலர் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆச்சு, மில்க் சேர்த்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மோல்டில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் கிரேப்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஜெல்லியோட சிரப்பையும் ஊற்றி நல்லா வந்து செட் பண்ண விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது செட் ஆகிற வரைக்கும் 2 ஹவர் to 4 ஹவர் கூட ஆகலாம். அது வந்து உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணுங்கள். இதை கிட்ஸு கொடுக்குறதா சின்ன சின்ன மோல்டு டிசைன் போட்டு அது மாதிரி இல்லை செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து 2 கிளாஸ்லேயும் இதை மாதிரி ஊற்றி நான் செட் பண்ண விட்டுட்டேன். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த கிளாஸில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நம்ம கிரேப்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சோம்ல அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண அது நல்லா ஒரு ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மில்கில் வந்து சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கிரேப்ஸ் சிரப்பில் வந்து ஆல்ரெடி சுகர் இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு, ஜெல்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் கிட்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் ஓசன் பார்க் தான் போய்கிட்ருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து ஓசன் பார்க்கு 1 ஹவர் ஆச்சு. நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகலை. இதே எம்டிஆரில் போகிறதா இருந்தால் 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். நாங்கள் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ஓசன் பார்க் மேலே போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பிக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். இதான் என்ட்ரன்ஸில் வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. இந்த ஏரியாவை பார்த்துட்டு கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு வீக் டேயில் தான் போனோம். வீக்கெண்டில் போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினச்சி வீக் டேயில் போனால் அன்றைக்கி சரியான க்ரௌடாக இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் பப்ளிக்குமே நிறைய இருந்ததுனால ரொம்ப க்ரௌடு. எதில் போனாலும் லைனில் நின்று போக வேண்டியதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த அக்வாரியம் தான் வந்தோம். ஓசன் பார்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். அக்வாரியம் இருக்கும், பேர்ட்ஸ் ஷோ நடக்கும். அது மாதிரி அந்த பேர்ட்ஸோட ஏரியாலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி பென்குயின், சீல் அது தனியாக இருக்கும். அதை வச்சு ஷோ நடக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹாங்காங் வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ண மறந்துடாதீங்க.
அக்வாரியம்லேயும் பல வகையான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. கிட்ஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்கும். ஏன்னா ஹாங்காங்கில் தனியாக அக்வாரியம்னு எதுவுமே கிடையாது. இங்கே ஓசன் பார்க் வந்தால் இந்த மாதிரி பார்க்க முடியும். ரொம்பவே மஃபாஜா என்ஜாய் பண்ணியிருந்தா. கிளாஸில் இருக்க ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் டச் பண்ணி அந்த ஃபிஷ் ஓட ஓட ரொம்ப என்ஜாய் பண்ணான். அங்கே இருக்கிற கிட்ஸ்லாம் ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பார்க்கல. நீமோ ஃபிஷ், டோரி ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஃபிஷ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து சீ ஹார்சஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி இதை பாருங்கள், அப்படி லீஃப் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் லீஃபி சீ ட்ராகன் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ பிளான்ட்டுன்னு நினச்சி பார்த்துருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சு இது லீஃபி சீ ட்ராகன். அண்ட் இதை பாருங்கள், இது விடிசி ட்ராகனா, இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. என்னால் எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியலை. அண்ட் இது வந்து கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் மாதிரி இருந்துச்சு. எல்லா வகையான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அந்த டைம் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபீட் பண்ணுற நேரத்தில் எல்லாம் அவங்கள சுற்றி இருந்துச்சு. இதை பாருங்கள், நிறைய வந்து ஷார்க்கு, அந்த ஃபுல்லாக வந்து குட்டி 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 ஷார்க்காக வந்து அந்த ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இதாக இருந்தது. அண்ட் இது வந்து நான் கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்குன்னு சொன்னால, அதுலேருந்து வேறு சைட்லேருந்து பார்க்கல, இந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. போகிற நான் ஃபுல்லாக கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அக்வாரியம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்தால் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம எதை பார்த்துட்டு வரோமோ அந்த இடத்துல அதுக்கு தோதா வந்து அந்த ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. டாய்ஸு, அந்த திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸ் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து இந்த ஃபவுண்டைன் வந்து ட்ரம் மாதிரி அடித்தோன்னா தண்ணி வரும், அதில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல பாண்டாவோட இடம். பாண்டா வந்து ஒன்று இருந்துச்சு. நாங்கள் போனப்போ எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. அண்ட் நாங்கள் அடுத்து வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு கடைசியாக வந்து சரி கிட்ஸோட ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். இங்கே வந்து கிட்ஸோட ஏரியாலையும் நிறைய இடம் வந்து மெயின்டெனன்ஸில் இருந்தனால க்ளோஸில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து இந்த கேரோசலில் மட்டும் ஏற்றி விட்டோம். நெக்ஸ்ட் கிட்ஸ் வந்து இந்த ட்ரெயினில் போகிறதுக்காண்டி க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இதில் மட்டும்தான் க்யூ கம்மியாக இருந்தது. நிறைய கிட்ஸ் இல்லை. மஃபாஸாவும் அஃப்ராஸுக்கும் வந்து இந்த ரைடை தவிர வேறு எதுலேயுமே அவங்களால போக முடியல. ஏன்னா அவங்க ஹைட் இல்லைன்னு. ஸோ அதனால் இதில் அவங்கள விட்டாச்சு. ஓசன் பார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 ஏரியாவை பிரிச்சிருப்பாங்க. கீழே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே உள்ள ஏரியாவை வந்து வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஃப்ரண்ட்டில் வந்து சில ரைட்ஸ் இருக்கும். அது கிட்ஸ் ரைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது போக நம்ம வந்து கொஞ்சம் அந்த பார்க்குற மாதிரி உள்ளது தான் இருக்கும். அந்த பாண்டா பார்க்குற மாதிரி அக்வாரியம், பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். மேலே வந்து சமைட் சொல்லுவாங்க. சமைட் போகிறதுக்கு நம்ம கேபிள் காரில் போகணும், இல்லாட்டா ஓசன் எக்ஸ்பிரஸ், அதாவது அந்த ட்ரெயினில் போகணும். நாங்கள் வந்து கேபிள் காரில் போகலான்னு அந்த ஏரியாவுக்கு போய்கிட்டு இருக்கையில் இந்த ஷோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அமேசிங் ஏசியன்னு சொல்லி. இதில் வந்து பேட் ஷோ இந்த மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கேபிள் காருக்கு போய்க்கிருந்தோம். அந்த கேபிள் காருக்கு போகிற வழியில் வந்து ஓல்ட் சைனீஸ் ஸ்ட்ரீட் மாதிரி வந்து அந்த ஏரியாவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. க்யூ வந்து ரொம்பவே லாங்காக இருந்துச்சு. நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஆல்ரெடி க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கையில் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள், வந்து நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து இந்த க்யூவில் நின்று கேபிள் காரில் வந்து ஏறினோம். கிட்ஸில் பசங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரே இதில் போகணும். பசங்க தான் டேடியோட ஏறி போயிட்டாங்க. கேபிள் கார் ரைடு வந்து ரொம்பவே நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி கிளைமேட்டுக்கு அந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து டே டைமில் வந்து கேபிள் கார் எடுக்கணும்னு முடிவு பண்ணது ரொம்பவே வந்து கரெக்டான முடிவுன்னு நினச்சோம். இங்கே பாருங்கள், இந்த சி வியூலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே தான் நம்ம போய் இறங்கணும். இந்த இதுதான் வந்து ரைடு, சூப்பரான ரைடு. கடைசியாக நம்ம வந்து இறங்கிட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னே இந்த ரைடில் போகணும்னு எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து க்யூவில் நின்றோம். இதுக்கும் சரியான க்யூ முடிச்சுட்டு அடுத்து வந்து கிட்ஸுக்கு பிடிச்ச இந்த கார் ரைடுக்கும் வந்துட்டு முடிச்சுட்டு சரியான டயர்டாயிட்டாங்க. இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து நம்ம வந்து பே பண்ணி அந்த டால்ஸ் எதுவும் எடுக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி ஓசன் பார்க் வந்ததுனால இந்த டைமில் நாங்கள் நிறைய ஷோக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரைடுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து க்யூ எல்லாத்துலேயும் அதிகம் இருந்தனால எல்லா ரைடுக்கும் போக முடியாதுங்கிறனால ஓரளவுக்கு நாங்கள் போயிட்டு கிட்ஸ் யாரெல்லாம் வந்து ஷோ போக விரும்பினாங்களோ அவங்கள வந்து ஃப்ரெண்டோட வந்து அனுப்பிவிட்டோம். மஃபாஸா அண்ட் அஃப்ராஸ் வந்து பென்குயின் ஷோலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த ரைடு வந்து கிட்ஸ் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களோடையும் நாங்கள் சேர்ந்து போயிட்டு வந்தோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து பக்கத்துலேயே வந்து பென்குயின் அண்ட் சீல், ஃபாக்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஐஸ் ஏரியாவில் இருக்கிற மாதிரி உள்ளதை வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து மஃபாதா அண்ட் பராஸ் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க.
அண்ட் ஃபைனலி எனக்கு பிடிச்சமான இந்த த்ரில்லிங் ரோலர் கோஸ்டர் ரைட்லையும் ஏறியாச்சு. ஏறிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா ரைடுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதோடு நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதானே. நாங்கள் வந்து இங்கே ஓசன் எக்ஸ்பிரஸில் வந்து கீழே போயிடலான்னு நாங்கள் வந்துவிட்டோம். இந்த ஸ்டேஷனில் வந்து ஏறினதோடையே வந்து அப்படி க்ளோஸ் பண்ணி இருட்டாக்கிடுவாங்க. இருட்டாக்கிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து அனிமேட்டட் வீடியோ போடுவாங்க. இதை பார்த்துட்டு இருக்கையே ட்ரெயின் வந்து கீழே வந்து வாட்டர் ஃப்ரண்ட் வந்து ரீச் ஆயிரும். நமக்கு டைம் போனதே தெரியாது. வந்து ரீச் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதை வெளியேற நேரத்துலேயே வந்து கேபிள் காரும் கடைசி கேபிள் காரும் வந்துட்டு இருந்தது. நம்ம இறங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை அழைக்கிறதுக்காண்டி ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஸோ நம்ம வெளியில் வந்தாச்சு. கிளைமேட் வந்து அப்படி மழை வர மாதிரி இருந்தது. ஸோ நாங்களும் வந்து அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கடைசியாக நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் கிட்ஸை வச்சு எடுத்துகிட்டு அதோட நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றினா உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next time with another interesting video.